ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருந்து பலாப்பழம் கொண்டு வந்திருந்தேன்னு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டேன். இப்போ அந்த பழம் பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொன்னீங்க அதில் வந்து வேப்பங்குச்சி வைங்க சீக்கிரம் பழுத்துரும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இது பழுத்த மாதிரி தான் தெரியுது, வெட்டிட வேண்டியதான். இதுக்கு மேலே ஆர்வம் தாங்க முடியலை. நல்லா பார்த்தீங்கன்னா அமுங்குது. அப்புறம் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பலாப்பழம் பழுத்துருச்சா என்னங்கிறதெல்லாம் பார்க்க தெரியாது, ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் முழு பழம் வாங்கி கட் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் 4 பீஸ் சாப்பிட்றோம். ஒரு பழம் வாங்கினா வேஸ்ட் ஆகிடும்ட்டு நாங்கள் வாங்கவே மாட்டோம். இந்த டைம் தோட்டத்தில் உள்ளது தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ கட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கத்தியில் வந்து எண்ணெய் தடவிப்போம். அப்புறம் கையிலையும் எண்ணெய் தடவிக்கணும், எல்லாம் ஃபுல்லாக அதில் உள்ள இதெல்லாம் ஒட்டும் ஒரு மாதிரி. இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வெட்டினது தான் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க டாட்டருக்கு வந்து நேற்று பர்த்டே, அவங்க விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து வாய்ஸ் கொடுக்கலன்னு விஷ் பண்ண முடியலை. அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். அவங்க டாட்டர் பேர் வந்து சனோஃபா. ஹாப்பி பர்த்டே பாப்பா, நீ வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டருக்கு வந்து ஆனிவர்சரி, அவங்க வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜி சிஸ்டர், உங்களுக்கு வந்து ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்கள் 2 பேருமே நல்லா ஒற்றுமையாக பல்லாண்டு சேர்ந்து வாழணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம பலாப்பழம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறது கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழுத்துருக்கா பழுக்கலையான்னு கூட தெரியல. வாவ், பழுத்துருச்சு. அது ஸ்மெல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போவுமே நினச்சேன் பழுத்துருக்கோம் அப்படின்ட்டு. பழுத்துருச்சு. நான் வந்து பயந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டினேன், இது பழுக்கலைன்னா வேஸ்ட் ஆகிருமே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு பக்கத்தில் உள்ள அக்கா சொன்னாங்க, நீங்கள் வெட்டினாலுமே அது வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு, ஏன்னா அப்படி வச்சா பழுத்துரும் அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. பீஸ் வந்து நம்ம இப்படி சென்டராக கட் பண்ணதுனால அது பாதியாக பழம் கட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம குறுக்க கட் பண்ணி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உண்மையாகவுமே சொல்லணுன்னா இந்த வீடியோக்காகலாம் நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி பெரிய பழம் வாங்கி கட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.